போன கிழமை பிள்ளைகள் யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி லெக்சர் ஒன்று கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த கொலையை யாரு செஞ்சுன்னு சொன்ன பிள்ளைகள் தன்னை பிள்ளை தான் கொலை செஞ்சிருக்குது. பிள்ளைகள் காரணம் என்னன்னு தேடினா 19 வயசு மகள் தான் பிள்ளைகள். அந்த பிள்ளையிட பாய் ஃப்ரெண்ட் 21 வயசு பொடியனோட சேர்ந்துதான் பிள்ளைகள் அந்த லெக்சரை கொண்டிருக்கிறது. ஒரு யூனிவர்சிட்டி லெக்சர்னா பிள்ளைகள் ஒரு பெருமதியான ஒரு ஜாப், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த யூனிவர்சிட்டி லெக்சரான பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனையோ பேர் உலகத்துல எத்தனையோ இடங்கள்ல தொழில் செய்யற எத்தனையோ பேரை அந்த லெக்சர் உருவாக்கி இருப்பாங்க. பிள்ளைகள் தாய் தகப்பனுக்காக வேண்டி எத்தனையோ தியாகங்கள் செஞ்சிருக்கிறோம். தாய் தகப்பனுக்காக வேண்டி பிள்ளைகள் காதல தியாகம் செஞ்ச பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜெனரேஷன்ல பாக்குற பிள்ளைகள் காதலுக்காக வேண்டி தாய் தகப்பனை தியாகம் செய்யற ஜெனரேஷன் தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்குது. பிள்ளைகள் நீங்க 17-18 வயசு வந்ததுக்கு பிறகு பிள்ளைகள் நல்ல வழி கொள்ளுங்க. யாரோ அறிமுகம் இல்லாத ஒருத்தருக்காக வேண்டி நீங்க உயிரை விடுறீங்க அல்லது உங்களோட உறவுகள உயிரை எடுக்கிறீங்க. ஆனா நல்ல வழி கொண்ட பிள்ளைகள் உங்களை வளர்த்து ஆளாக்குறதுக்கு அந்த தாய் தகப்பன் படாத கஷ்டம் எல்லாம் படுறாங்க. இந்த தாய் தகப்பன் அருமை எப்ப விளங்குங்க தெரியுமா? எப்ப நாங்க தாய் தகப்பனாக வாரமோ, எப்ப நாங்க தாய் தகப்பன் என்ற ஸ்டெப்ஸுக்கு வாரமோ அந்த நேரம் தான் பிள்ளைகள் எங்கட தாய் தகப்பன் அருமை விளங்குறது. அந்த நேரமாக உள்ள பிள்ளைகள் எங்கட தாய் தகப்பன் உயிரோடு இருப்பாங்களான ஒரு சந்தேகம். இதே மாதிரிதான் பிள்ளைகள் பதுளில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. 9ஆம் ஆண்டு பிள்ளை உம்மக்காரி சொல்லியிருக்கிறா, இந்த வயசுல காதல் தேவையில்லை, இந்த வயசுல நீ படிச்சு முன்னுக்கு போனதுக்கு பிறகு அதுகளை பார்க்கலாம். இரவு உமா தூக்கத்துக்கு போனதுக்கு பிறகு தலையில லாபனை ஊத்தி குத்திச்சு விட்டான். பிள்ளைகள் உங்களை நம்பி எப்படி பிள்ளைகள் ஒரு வீட்டுல தாய் தகப்பன் தூங்குறது? அதனால நல்ல வழிபடுங்க. நான் தாய் தகப்பனை சொல்றதே, உங்களோட பிள்ளை லவ் பண்ணுதா, உங்களோட பிள்ளை ஒருத்தரை லவ் பண்ணுதுன்னு சொன்னா முதலாவது பாதுகாப்பு பெறணும் தாய் தகப்பன்.